என்னடா கொழுந்து விட்டு எரியுதேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்ட் லேடீஸ்க்காக சுவரொட்டி வந்து தருவாங்கல்ல, அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சுவரொட்டியை வந்து மேலே இருக்க தோலெல்லாம் வந்து நீக்கிக்கலாம். நீக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. இந்த சேஃப் தான் அந்த சேஃப் தான் இல்லை, நல்லா கொதறி வச்ச மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வெட்டி எடுத்துருங்க. இது மாதிரி பார்க்கவே பாவமாக இருக்கா சுவரொட்டி. இப்போ வந்து என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படின்னா, உப்பு கொஞ்சூண்டு, மஞ்சள் தூள் கொஞ்சூண்டு, அப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு. இப்போ இதை மூணையும் நல்லா கலக்கி இது மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓட்டை போட்டதுக்குள்ளேயும் நார்மலாக மேலேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உள்ளே வெளியேன்னு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான சுவரொட்டி சாப்பிட்றதுக்கு தயார். உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.